கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையில் கூட நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு செய்தியினுடைய தலைப்பு மெனோரா. என்ன பிரதர் மெனோரா? இது நம்முடைய சபையில் ஏறக்குறைய 3 மணி நேரம் எடுத்த செய்தி. அந்த கண்டென்ட் அப்படியே போட்டால் 3 மணி நேரம் நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ தனியாக பேசி அதை தனியாக கம்ப்ரெஸ் பண்ணி 3 மணி நேரத்தை கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா சபையில் பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசும்போது பல விஷயங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டு காரியங்கள், நடைமுறை காரியங்கள், உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி நம்ம செய்தி கொடுக்கின்ற பொழுது ஏறக்குறைய 3 மணி நேரம் ஒரு செய்தி. என்னுடைய சபை கோயம்புத்தூரில் எங்களுடைய சபை உரைக்கப்பட்ட வார்த்தை கூடாரம் காலையில் 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது 2-2:30 ஆகிடும். செய்தியே குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் செய்தியாக போயிடும். அந்த மாதிரி இருக்குது. ஆக ஒவ்வொரு முறையும் நம்ம யூடியூப்பில் பதிவு செய்ய முயற்சி பண்ணாலும் கூட பெரிய கண்டென்ட்டாக இருக்கிறனால நிறையா உங்களுடைய செய்திகள் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துருக்க முடியாது. எல்லாமே எடிட்டிங்கில் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நிறைய செய்திகள் எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை கம்ப்ரெஸ் பண்ணோம்னாக்க நம்ம தனியாக பேசி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்முடைய கடைசி கால செய்தி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் செய்தியில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்படுது. மற்ற சபைக்காரர் நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஏதோ கதை கட்டுரையெல்லாம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாங்கள் பேச போகிறோம், அவ்வளோதான். கடைசி கால தீர்க்கதரிசி வெளிப்படுத்தின அநேக செய்திகளில் குத்துவிளக்கு அப்படிங்கிறது ரொம்ப 7 பொன் குத்து விளக்குகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் எப்ரேய பாஷையில் நம்ம மெனோரா அப்படின்னு சொல்கிறது. மெனோரானா எப்ரேயில பொறுத்தளவு குத்து விளக்குன்னு அர்த்தம். 7 பொன் குத்து விளக்குகள் அப்படின்னு அர்த்தம். அதை தான் மெனோரான்கிற தலைப்பை நம்ம இந்த யூடியூப் தலைப்பாக போடுறேன். அவை 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுக்க வேண்டிய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மெனோரா அப்படின்னாக்க குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு குறித்து நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டையும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காரியங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்குதுனாக்கே அடையாளங்களாக சொல்லப்படுது. இவைகளெல்லாம் வருங்காலத்துக்கு அடையாளங்களாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். எபிரேயர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது அப்படின்றார். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஆசிரியப்பு கூடார் இந்த காலத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு டைப்பாலஜி. மோசே ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், நோவா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதானே ஆசரிப்பு முறைகள், ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், பலி செலுத்தப்படுகிற காளை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், புறா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அது வைக்கப்பட்டிருக்கிற மறைவான மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், கட்டளைகள் அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அங்கே இருக்கிற வெங்கல தொட்டி நியாயத்தீர்ப்புக்கு அடையாளம், அக்னி ஸ்தம்பம் தேவனுக்கு அடையாளம், மேகஸ்தம்பம் தேவனுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டின் காரியங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்கிறது? நிழலாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதானே அந்த அடையாளங்களாக உலக பிரகாரமான அடையாளங்கள் சொல்லப்படுகிற அந்த காரியங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குதுனாக்கா ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் வந்துடும். இப்போ அன்றைக்கி அக்னி ஸ்தம்பம் டைரெக்டாக அப்படியே வந்துச்சு. இன்றைக்கி அக்னி ஸ்தம்பம் என்பது ஒரு அனுபவம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். இன்றைக்கி ஒரு ஜீவியம், பரிசுத்தமான ஜீவியம், கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிற காரியம். மேகஸ்தம்பம் அதே மாதிரி தான். அப்போ பழைய ஏற்பாட்டு காரியங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளங்களாகி வருங்காலங்களுக்கு அவைகளெல்லாம் நிழல்களாக, அது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது குத்து விளக்கு கூட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த யூதனுக்கு ஏன் குத்து விளக்கு கொடுத்தாரு, யூதனுக்கு ஏன் அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் அங்கே வேணும், அந்த ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள ஏன் தேவன் குத்து விளக்கை வைக்க சொன்னார் அப்படிங்கிறதுக்கு பல காரியங்கள் உண்டு. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற காரியம் புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி அடையாளம் என்பதை ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். நம்ம கடைசி கால செய்தியில் தீர்க்கதரிசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் 7 சபை காலங்களுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு. யாருக்குரிய இந்த 7 சபை காலங்கள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா கூட தீர்க்கதரிசி இந்த குத்து விளக்கு மாதிரி தான் அந்த புக்கில் வரைஞ்சிருப்பார். அந்த பிரிண்டிங் அப்படி தான் இருக்கும். 7 சபை காலங்களில் அதை பிரதிபலித்தது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான 7 குத்து விளக்குகளும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 7 சபை காலங்களுக்கு அடையாளம். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தைத்தீரா, சர்த்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா.
இந்த 7 சபைகளுக்கும் 1953 ஆண்டிலிருந்து 1906 வரைக்கும் 7ஆம் சபை இன்னைக்கு டிராவல் ஆகுது. இன்னைக்கு முடியல, லவோத்திகா இன்னைக்கு முடியல. நம்ம இப்போ லவோத்திகா சபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. சபைக்காலம் முடியல, நம் 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிறோம். தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியில் சொல்றார். நம்ம இப்பொழுது 7ஆம் சபையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே நாமும் கூட இந்த 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிற நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்படுதலை சந்திக்க போகிறோம். 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிற சபையை தேவன் எடுத்துக்கொள்வார் அப்படின்றார். 7ஆம் சபையின் காலத்துக்கு பிறகு ஒரு 8ஆம் சபை கிடையாது. 7ஆம் சபை காலம் என்பது அது ஸ்தாபன சபை. நம்ம அந்த 7ஆம் சபை காலத்தில் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற உபதேசமெல்லாம் தவறானது. தயவு செஞ்சு அதில் போயிடாதீங்க. திரு சிப்ரனம் சொல்றார், 7ஆம் சபையின் காலம் இன்னும் முடிவு பெறவே இல்லை. அவர்கிட்ட கேட்குறாங்க, சபையின் காலங்கள் முடிந்து விட்டுதா? சிஓடியில் கேட்குறாங்க. நோ 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 அப்படி நான் சொல்லவே இல்லை. நாம் இப்பொழுது 7ஆம் சபையின் காலத்தில் தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது 7ஆம் சபையின் காலம் முடியும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கின்ற பொழுது 7ஆம் சபையின் காலம் முடியும். எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்? 7ஆம் சபையின் காலம் முடிவடையும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அவ்வளவுதான். சபைக்காலம் முடிந்து விட்டது என்று யாராவது சொன்னால் ராப்சர் முடிச்சிருங்கிற அர்த்தத்தை மறைமுகமாக கொண்டு வராங்கன்னு அர்த்தம். ஆகவே தான் நிறைய கடைசி கால செய்தியில் இருக்கிற ஊழியர்கள் சென்னையில், ஊட்டியில், பெங்களூரில், இன்னும் திருச்சியில், இப்படி பல இடங்களில், சில இடங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த சொல்கிறேன், வெளிநாடுகளையும் நிறையா உண்டு. அவங்களால சபை காலம் முடிஞ்சிருச்சு, லவோத்திகாயிலிருந்து நம்ம வெளியே வந்தாச்சு, இப்போ நம்ம வார்த்தைக்கு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதை அறியாமையை குறிக்கிறது. தீர்க்கதரிசி எந்த ஒரு இடத்துலையுமே சபை காலம் முடிந்து விட்டது என்று எந்த ஒரு செய்தியிலையுமே சொல்லலை. லவோத்திகா சபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சபை காலம் முடிவடையவில்லை என்பதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சபை காலம் முடிஞ்சிருக்கும் என்று சொன்னால் கிருபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், இப்போது நம்ம இந்த 7 பொன் குத்து விளக்குகளுக்கு வருவோம். இந்த 7 பொன் குத்து விளக்குகளை குறித்து பைபிளில் நம்ம வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்துட்டு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தெய்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோத்திகயா எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அப்படின்றார். யோவான் பார்க்கும்போது 7 பொன் குத்து விளக்குகள் அங்கே இருக்கிறத அந்த தரிசனத்தில் அவர் பார்க்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சார், அவன் யூதனாக இருந்தபடினாலே, அவன் அந்த நாட்களில் இருந்தபடி, அவன் பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் இல்லையா? அப்போ அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், பழைய ஏற்பாட்டில் தேவன் அந்த குத்து விளக்குகள் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த குத்து விளக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம். முழுவதும் பார்க்கணும்னா 3 மணி நேரத்துலேருந்து 3 நாள் வரைக்கும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு குத்து விளக்கு சப்ஜெக்ட் எடுத்தால் எக்கச்சக்கமாக எல்லா ஆங்கிள்லையும் அதை பேசலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கடைசி கால செய்தி சபைக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக வேதத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக, சும்மா கதையெல்லாம் கிடையாது. ஆகவே நம்ம அப்படி பேச போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து தேவன் சொல்கிறார், மோசேட்ட சொல்கிறார், பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கத்தில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், 3 கிளைகள் விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான ஒரு மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும், குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க கடவுது. விளக்குத்தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக.
அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தட்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டாயிருப்பதாக. அவைகளெல்லாம் தகடாய் அடித்த பசுமணினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாக இருக்க வேண்டும். அதன் 7 அகல்களையும் செய்வாயாக. அதற்கு நேர் எதிராக எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவுது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசுமணினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசுமணினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. பாருங்க, குத்து விளக்கு சொல்லிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படியெல்லாம் பண்ணணும், இந்த பனிமுட்டுகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, குத்து விளக்கு எப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய வேண்டும். ஆண்டராக இப்போ பழைய ஏற்பாட்டின் யெகோவா மோசேயை சீனாய் மலைக்கு வர சொல்லி, சீனாய் மலையுடைய கொடுமுடிக்கவரை வர சொல்லி பரலோகத்துடைய வரைபடத்தை கொடுக்கிறார். எப்படி பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பாக ஆசீர்வ கூடாரம் எப்படி என்பதற்கான வரைபடம். அதில் இருக்கிறதானே பண்ட பாத்திரங்கள், அதில் இருக்கிறதானே அந்த பழி செலுத்துவதற்குரிய பாத்திரம், அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டிராயிங் கொடுக்குறாரு. அந்த மாதிரியில் தான் நீ பண்ணணும். 1 தாலந்து பொண்ணில் தான் குத்து விளக்கு பண்ணணும்னாக்க 1 தாலந்து பொண்ணில் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு 3 போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், 5 போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு மோசம் என்ன செய்யக்கூடாது, அது மாற்றக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ, சீனாய் மலையில் என்னத்தை காண்பித்தாரோ அதன்படியாகவே அந்த குத்து விளக்கு செய்யப்பட வேண்டும் 1 தாலந்தில். இந்த குத்து விளக்கு தான் அவர்கள் எங்கே வச்சுருந்தாங்கனாக்க ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சுருந்தாங்க. இந்த குத்து விளக்கு வந்து அதாவது 7 கிளைகள், ஒன்று ரைட் சைடு 7, லெஃப்ட் சைடு 7 கிளைகள், நடுவால் ஒரு தண்டு, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, நடுவால் 4, இப்படி இருந்துச்சு. பாருங்க, இந்த குத்துவிளக்கு வந்து பொன்னினால் செய்யப்பட்டது. இதில் வந்து இந்த குத்துவிளக்கு எப்படி எரியும் அப்படின்னா, கெரோசினோ, டீசலோ, பெட்ரோலோ, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், வேறு ஏதாவது எண்ணெயில் அதில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த விளக்கு எரியக்கூடாது. தேவன் என்ன சொன்னார்னா, அதை பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, அது வந்து ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெயில் தான் அது என்ன செய்யப்படணுமா, அந்த விளக்கு எரியணும். ஆண்டவரே, ஒலிவ எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் கம்மியாக நம்ம கெரோசின் வாங்கி ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் தேங்காய் வாங்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஊற்றக்கூடாது. அதில் என்னென்ன, அது என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். ஒலிவ எண்ணெயால் தான் அது என்ன செய்யப்படணும், எரியப்படணும். ஸோ 7 தண்டுகளில் 7 அகல் விளக்குகள் இருந்தது. 7 அகல் விளக்குகளில் 7 அக்கனி தீபங்கள். இது ஆச்சரிய கூடாரத்தில் கீழே வைக்கப்பட்டது. ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுருவோம், கொஞ்சம் உயரமாக வைப்பட்டு இல்லை, அது கீழே தான், தரையிலிருந்து அது வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு கீழே இறங்கி வந்த தாழ்மைக்கு ஒரு அடையாளம். அந்த கூடாரத்துக்குள்ள அந்த குத்து விளக்கு தான் வெளிச்சம். அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் அந்த ஆசாரியன் உள்ள சென்று அந்த 12 அப்பங்களை புசிக்கணும், அதில் டெஸ்ட் பண்ணணும். அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் அவன் நினைச்சினோம் வெளியே பரிசுத்த ரத்தத்தை கொண்டு போய் கூடாரத்துக்குள்ள அவன் கொண்டு செலுத்தணும். அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் வந்து அவன் 2வது பிரகாரத்துக்குள்ளேயே நுழையணும். இன்றைக்கு அது குத்து விளக்கு சபைக்கு அடையாளம்னு ப்ராபர்ட் சொல்றார். 7 சபை காலங்களுக்கு அடையாளம் இல்லைங்களா. ஆலிவனில் தான் அது எரியணும். பரிசுத்தாவியில் தான் நீங்கள் செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியில் தான் ஒரு மனவாட்டி பிரகாசிக்கின்ற முடியும். உலக படிப்போ, கல்வி அறிவோ, பைபிள் காலேஜ் சப்ஜெக்டுகளோ, வேதாகம கல்வியுடைய சப்ஜெக்டுகளோ, பட்டப்படிப்பு, நான் ரெவரண்ட் ஆகிட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், பாஸ்டர் பட்டம் வாங்கிட்டேன், இந்த பட்டம் வாங்கிட்டு அந்த பட்டம் வாங்கிட்டேன்னா அதெல்லாம் கெரோசின் ஊற்றுற மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக செய்கிறது. ஆலிவனை ஊற்று, பரிசுத்தாவியினால தான் நீ பைபிளை பிரசங்கிக்க முடியும். பைபிளை எந்த இடத்துலையும் பைபிள் காலேஜ் இருந்தாக பார்க்க முடியாது. ஸோ ஸ்தாபனங்களை நம்ம ஸ்தாபன முறைமைகளை வெறுக்கிறோம். ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே போயிடுச்சு. திருத்துவ சபைகள் தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே போயிடுச்சு. திருத்துவ போதகர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னதாக பட்டங்களை போட்டுக்கொள்ள விரும்புகிறார்கள். இன்றைக்கு ரெவரண்ட்டுங்கிற பட்டத்தை போட்டுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆசை. அவங்களுக்கு ஆங்கிலம் கூட தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷில் அவங்க கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் ரெவரண்ட் அப்படின்னு போட்டுக்குவான். சின்ன பையனாக இருப்பான், 30 வயசுக்குள்ளே தான் பையன் இருப்பான், அவர் பாஸ்டாக இருப்பான், ஒரு 10 ஆத்துமக்கள் கூட இருக்க மாட்டாங்க, ரெவரண்ட் அப்படின்னு போட்டுக்குவான். பெருமை, மேட்டிமை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களில் அப்படிப்பட்ட மனுஷனை ஒருபோது பயன்படுத்த முடியாது.
அவருக்கு ஏதோ அந்த ஜனங்களுக்கு குறி சொல்கிற மாதிரி கர்த்தர் உனக்கு இதை செய்கிறாரு அதை செய்கிறாரு, இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இடுப்பு வழியில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, தலைவலியில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, உங்கள் புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் சந்தேகப்பட்டு தானே வந்திருக்கீங்க கரெக்டாக, ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் உன் வியாதி நீங்கிருச்சு போ. இதெல்லாம் வந்து குடுகுடுப்புக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, குறி சொல்கிறவன். அந்த மாதிரி திருத்துவ சபைகள் விழுந்து போய்விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க புறம்பாக போயிட்டாங்க. மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறதா இந்த அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்குற மாதிரி இந்த பாஸ்டருங்க ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் வந்து மேடையில் குத்தாட்டம் போட்டு, அரசியல்வாதிகள் குத்தாட்டம் போடுறதில்ல, அவங்க பேசுகிறதோட சரி, இவன் குத்தாட்டம் குரங்காட்டம் எல்லாம் பண்ணி என்ன செய்கிறான், ஜனங்களை ஏமாற்றி இவங்க கார் பங்களா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏழை விசுவாசிகள், புது விசுவாசிகள், பைபிள் தெரியாத அப்பாவி ஜனங்களை ஏமாற்றி இந்த கிறிஸ்துவன்னு சொல்கிற இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாங்க, இந்த கடைசி நாட்களில் வஞ்சிப்பு கள்ள உபதேசங்கள் அதிகம். அதனால தான் திருத்துவ போதகர்களை நம்ம டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அவனுக்கு சத்தியம் தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதை பேசி கொண்டிருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசி கால செய்தியில் இருக்கிற தானே நம்ம திருக்கதை செய்தியில் இருக்கிறவங்க ஒருபோதும் அந்த திருத்துவ உபதேசத்தை கூட எந்த சம்மந்தமும் நீங்கள் இருக்கக்கூடாது. பொண்ணை கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, கலக்கிறது, கலப்பு மார்க்கத்தை நீங்கள் பண்ணாதீங்க. அவன் நம்முடைய சகோதரர், அதில் மாற்றம் இல்லை. பேசலாம், உதவி செய்யலாம், போகலாம், வரலாம், அது வேற. புறஜாதியில் ரட்சிக்கப்படாதே லிஸ்ட்டில் வந்து திருத்துவக்காரன் முதலிடம். திருத்துவக்காரன் உங்கள் பெண்ணை கொடுத்தோ பெண்ணை எடுத்தீங்கன்னா கலப்படம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவனுக்கு நமக்கு மைல் கணக்கான தூரம் ப்ராஃபிட் சொல்கிறார். ஸ்தாபனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மைல் கணக்கான தூரங்கள். ஸ்தாபனங்களை, திருத்துவ ஸ்தாபனங்களை சாத்தான் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறான், மறந்துடக்கூடாது. அங்கே தேவன் கிடையாது, அங்கே பிசாசு தான் இருக்கிறான். ஸோ அந்த குத்துவிளக்கு வெளிச்சம் நமக்கு இருந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் புதிய ஏற்பாட்டு சபையில் 7 சபை காலங்கள் இருக்கிறது. அது குத்துவிளக்குக்கு அடையாளமாக ப்ராஃபிட் சொல்கிறார். இந்த மெனோரா அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு இந்த குத்துவிளக்கு ரகசியங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏதோ இது எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் கூட போன வாரம் எடுத்தார், போன மாதம் எங்கள் பாஸ்டர் தான் எடுத்தார், அப்படியெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க. இதில் வித்தியாசம். அவர் எடுத்து தப்புன்னு சொல்ல அதை தான் நம்ம பேசவும் போகிறோம். பட்டு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் தெரியாத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இதில் நிறையா விஷயங்களை சொல்ல போகிறேன். செய்தி கடந்து வாங்க, தொடர்ந்து செய்தியில் இருங்க, கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. குத்து வேலைக்கு நமக்கு தெரியும்ப்பா, பிரினாம் புக்கில் கூட இருக்குது, அதை படித்து தான் ஒப்பிக்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. இது நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்வார். குத்து விளக்கில் இவ்வளோ ரகசியம் இருக்கா? மெனோராவின் ரகசியம், குத்து விளக்கின் ரகசியம் என்ன? குத்து விளக்குங்கிறது வந்து பொதுவாக உலக வாழ்க்கையிலே சொல்லும்போது வீட்டுக்கு ஒரு குத்து விளக்கு கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு, இந்த வீட்டில் வந்து குத்து விளக்கு அப்படின்னு மருமகளை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு வந்து வீட்டுக்கு வர்றது குத்து விளக்கும்பாங்க, குடும்ப குத்து விளக்கும்பாங்க. விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும், குடும்ப குத்து விளக்கும்பாங்க. பரலோகத்து குத்து விளக்காக இருக்கிறது மணவாட்டி, பிரைடு, மணவாட்டி. அது ஆவிக்குரிய அர்த்தம். 7 சபை காலங்களாக இருக்கிற எபேசு சபையிலேருந்து லவோதிகா சபை இருக்கிற வரைக்கும் இருக்கிறதான மணவாட்டி எல்லாமே குத்து விளக்கு கிடையாது. சபை குத்து விளக்கு அடையாளம். முதல் தண்டு என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் தண்டு எபேசு சபை, 2வது தண்டு சிவனா சபை, 3வது சபை பெர்கமு, 4வது தைத்திரா, 5வது சர்தை, 6வது பிலடெல்பியா, 7வது தண்டு வந்துட்டு லவோதிகேயா. இது அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற குத்து விளக்கு 7 பண்டிகைகளுக்கு அடையாளமாக இருந்துச்சு. அவங்களுக்கு இஸ்ரேல் கொண்டாடினாங்களே 7 பண்டிகைகள், அதுக்கு அடையாளம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 நாள் மனிதனை 6 நாள் சிருஷ்டிப்பு நடத்தினார். அந்த 6 நாளுக்கும் இந்த 6 சபையின் காலங்கள் அடையாளம். நடுவால் இருக்கிற தண்டு 7ஆம் சபையின் காலம் அவர் ஓய்ந்திருந்தார். ஆகவே மத்தியிலே அவர் என்ன செஞ்சார்? அங்கே வாசிக்கும் போது குத்துவிளக்கின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். அது 7 வாரத்தில் இருக்கிற 7 நாட்களுக்கு அது அடையாளமாக இருந்தது. சபை காலங்களுக்கு அது அடையாளமாக இருந்தது. 7 பண்டிகைகளுக்கு அது அடையாளமாக இருந்தது. சரி, 7 முத்திரைகளுக்கு கூட அது அடையாளம் தான். ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த சொல்லப்பட்டதான இந்த குத்து வழக்கில் இருக்கிற இந்த மொக்குகள், அந்த பழங்கள், இந்த காரியங்கள் 3 இருக்கும் செட்டு. அதை வச்சு ஒரு சின்ன செய்தி. அது இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெனோரா அப்படிங்கிற ஒரு காரியம். இந்த மெனோரா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் மோசையின் காலத்தில் உருவாக்கப்பட்டு அதை வந்து பாதுகாத்துட்டே வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் வரைக்குமாக அது இருந்துச்சு.
குத்துவிளக்கு 7 பொன் குத்துவிளக்குகளுக்கு முன்னாடி ஒரு குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க. அது ஹானுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் மெனோரா, ஆனால் அதுக்கு பேர் ஹானுக். ஹானுக்கில் வந்துட்டு 7 ஸ்டெம்ப் கிடையாது. இதில் வந்து 7 ஸ்டெம்ப் இருக்குது. ஆனால் 7 வளைவுகள் இருக்குது. அதில் வந்துட்டு 9 இருக்கும். ஆனால் அது பின்னாடி வந்த ஆலயத்தில் 3வது ஆலயம் நினைக்கிறேன், அந்த ஆலயத்தில் வரும்போது அதை விட்டுட்டாங்க. 7 பொன் குத்து விளக்குகளை தேவர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே வைக்க சொல்லும் போது 7 பொன் குத்து விளக்கு வைக்க சொன்னாங்க. அதை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கின்ற பொழுது அதுக்கு முன்னதாக அவங்க எங்கே டிராவல் பண்ணாலும் அந்த குத்து விளக்கு தூக்கிட்டே போவாங்க. குத்து விளக்கு என்பது அவங்களுக்கு தேசிய சின்னம் மாதிரி. இன்றைக்கு 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு தேசிய சின்னமாக அந்த குத்து விளக்கை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. நமக்கு எப்படி அசோக சக்கரம் தேசிய சின்னமாக, 4 சிங்கங்கள் தேசிய சின்னமாக இருக்கிறதோ இந்தியாவுக்கு, அதுபோல் இஸ்ரேலருக்கு வந்து அந்த 7 பொன் குத்து விளக்குகள் ஒரு சிம்பல், சின்னம், தேசிய அடையாளம். அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு அது அடையாளம்னாக்கா மனவாட்டிக்கு அது ஆவியில் அடையாளமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தேவன் அதில் பல விஷயங்களை, ரகசியங்களை என்ன செஞ்சிருக்கிறார், அடைச்சி வச்சிருக்கிறார். குத்து விளக்குனுடைய வெளிச்சம் இல்லாமல் பைபிள் ஓப்பன் ஆகாது. அப்போ குத்து விளக்குடைய முதல் வெளிச்சம் ஆண்டவர் கொளுத்திட்டே வர்றார். ஒரு தீக்குச்சி உரசிட்டு இதுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு மறுபடியும் இன்னொன்று பார்த்தக்கூடாது, இன்னொன்று பார்த்து இன்னொன்று பார்த்தக்கூடாது. ஒரு குத்து விளக்கில் இருந்து அதிலிருந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டுருக்கும். குத்து விளக்கு இன்னைக்கு வரைக்கும் 7 சபை காலங்கள் அது அணையாமல் வந்துட்டு இருக்குது. 1ஆம் சபையின் காலத்திலே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத வெளிச்சம் வரும்போது 7 சபையின் காலங்களாக லவோதிக்கேயா வரைக்கும் வந்துச்சு. 3ஆம் சபையின் காலம் வரும்போது அந்த வெளிச்சம் வந்து மறைக்கப்பட்டுச்சே தவிர அந்த வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் திருத்த உபதேசம் வந்து அதை மறைக்க பார்த்துச்சு. ஆனால் கர்த்தர் மறுபடியும் 5ஆம் சபையின் காலத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து 7ஆம் சமயத்தில் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. 7 சபையின் காலங்களாக 1ஆம் சபையில் போடப்பட்ட அந்த வித்து வந்துட்டே தான் இருந்துச்சு. மனவாட்டி செலெக்ஷன் ஸ்டாப் ஆகவே இல்லை. மனவாட்டி 7 சபையின் காலங்களாக கடந்து வந்தா. 1ஆம் சபையின் காலத்தில் கொளுத்தப்பட்ட அந்த வெளிச்சம் பவுல் மூலமாக, அடுத்தாக இர்னிஸ் மூலமாக, அடுத்தாக கொலம்பா மூலமாக, மார்ட்டின் மூலமாக, அப்புறம் கொலம்பா, அப்புறம் மார்ட்டின் லூதர், அப்புறம் ஜான் வெஸ்லி, பிரணாம், இவங்களுடைய செய்தி தான் அந்த வெளிச்சம். 1ஆம் சபையில் நீங்கள் ஜீவிச்சிருப்பீங்கன்னா 53 170 வரைக்குமாக நீங்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பீங்கன்னா அன்னைக்கு வெளிச்சம் இதெல்லாம் இந்த இது நமக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இது மட்டும் இந்த வெளிச்சம் தான் தெரியும். பவுல் எதை அஸ்திபாரமாகி போட்டாரோ, பவுலுடைய நிருபங்கள், பவுலுடைய பிரசங்கங்கள் அன்னைக்கு கொஞ்சம் 40-70 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் பேசின, இயேசு கிறிஸ்து பேசுனத பவுல் மூலமாக, பேதுரு மூலமாக, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா வந்துட்டு போனாரு அப்படின்னு அவங்க பேசின காரியங்களை, அதுதான் அன்னைக்கு அவங்க வெளிச்சம். அதுக்கு பிறகு அந்த வெளிச்சத்தை வந்து அவங்க அப்படியே கடத்தி 2ஆம் சபையின் காலத்துக்கு வரும்போது இர்னியஸ் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி தான் 2ஆம் சபைக்குரிய வெளிச்சம். அப்படியாக தொடர்ந்து வரும்போது இப்போ 7ஆம் சபைக்கு நீங்கள் வரும்போது அந்த 7ஆம் சபையின் காலத்தில் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம்கிட்ட தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். இந்த வெளிச்சம் தான் பைபிளை ஓப்பன் பண்ணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போ 5ஆம் சபை காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்திருப்பீங்க. மார்ட்டின் லூத்தர் எதை பிரசங்கித்தாரோ, அவருக்கு என்ன வெளிச்சம் கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொண்டவங்க நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். மார்ட்டின் லூத்தருக்கு வெளியே இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட முடியாது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், அந்த மகா பெரிய வேசி விட்டு ரோமன் கத்தோலிக் சபை விட்டு நீ வெளியே வா, அவ்வளோதான். அன்னைக்கு கத்தோலிக் சபையிலேருந்து யாராலும் வெளியே வந்து மார்ட்டின் லூத்தருடைய செய்தி அன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ, அன்னத்த சூழ்நிலைக்கு, அன்றைக்கு உலக அமைப்புக்கு, சமுதாய சூழ்நிலைக்கு என்ன செய்தி மார்ட்டின் லூத்தர் கொடுத்தாரோ, மார்ட்டின் லூத்தர் மூலமாக தேவன் கொடுத்தாரோ, அதை விசுவாசித்தவன் மனவாட்டி. ஒவ்வொரு சபையின் காலத்திலையும் ஒரு தூதன் மூலமாக தேவன் செய்தி கொடுக்கிறார். அப்போ 7 சபையின் காலங்களாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி 7ஆம் சபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ராப்பர்ட் சொல்கிறார், நான் சொல்லல. நாம் இப்பொழுது 7ஆம் சபையின் காலத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் சபையின் காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றார். 7ஆம் சபையின் காலம் முடிந்து விட்டது என்று ஒரு செய்தியிலையுமே அவர் சொல்லல. 7ஆம் செய்தியில் மனவாட்டி இப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். 7ஆம் சபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்ததாக அவருடைய காரியம் சபை முடிந்து விட்டது, சபை ஆராதனுக்கு தேவை கிடையாது, ஞானஸ்தானனுக்கு தேவை கிடையாதுன்றவார். இது தேவையில்லை, அது தேவையில்லை.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பக்கம் வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு உலக கேளிகளை போயிட்டு எதை செஞ்சாலும் தப்பு இல்லை, ஆத்மாவை தான் தேவன் பார்ப்பார், உங்கள் சரீரத்தை பார்க்க மாட்டார், இனி பிடிச்சாலும் விபச்சாரம் பண்ணாலும் தப்பு கிடையாதுங்கிற லெவலுக்கு பிசாசு கொண்டு போயிடுவான். எதனால்? சர்ச்சேஜ் இஸ் ஓவர் அப்படிங்கிறவங்க, சபை காலம் முடிந்து விட்டது என்று யாரெல்லாம் பேசலாங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தைரியம் வந்துடும், கிருபை முடிஞ்சிருச்சு, தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டாரு, இவங்கெல்லாம் ஏதோ பறந்து போவோன்னு எதிர்பார்த்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம், நம்ம ரசிச்சிட்டாரு, இது மண்ணுதங்கிற உடம்பு, நம்ம சிகரெட் குடிச்சா தப்பு கிடையாது, குடிச்சா தப்பு கிடையாதுங்கிற கான்செப்ட் பிசாசு கொண்டாந்துருவான். ஏன் தெரியுமா? அவங்க அது வரைக்கும் கொண்டாடிட்டாங்க, சபை காலம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலுக்கு. ஸோ சர்ச்சேஜ் இஸ் ஓவர் அப்படிங்கிற டாக்ட்ரின் கல்ட். எனக்கு பிரியமான சகோதரர்களெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்கிறதே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. புரிதல் கிடையாது, தீர்க்கதரிசி கோட்ஸ் கிடையாது. சபை காலம் முடிஞ்சிருச்சு, மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இப்பொழுது வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கிறோம். ராங் டாக்டிங், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மெனோரா அடுத்தபடியாக நீங்கள் பைபிள் சொல்லுது, இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கு சங்கீதம் 119, 105 நம்ம வாசிங்கனாக்க, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இல்லைங்களா? அந்த குத்துவிளக்கு வெளிச்சம், அந்த வசனம் ஒவ்வொரு காலத்தில் கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை நம் பாதைக்கு, அந்தந்த காலத்தில் வாழ்றவுடைய பாதைக்கு ஜீவியத்துக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபமாயும் என் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கு. இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் அப்படின்னாக்கா இந்த காலத்துக்குரிய ப்ராப்பர்ட் மெசேஜில் போனால் தான் உங்கள் பாதைக்கும் காலுக்கும் அது வெளிச்சமாகவும் தீபமாகவும் இருக்கும். அந்த காலத்தில் யூதர்களுக்கு அந்த குத்துவிளக்கு கொடுக்கப்படும் போது ஆசரிப்பு கூட இருந்து அங்கே வெளியே அதுக்கு பிறகு அவங்க ஏரோது ஆலயமெல்லாம் கட்டினாங்க, எல்லாத்துலேயும் அது அப்படியே மாற்றி மாற்றி வந்துச்சு. எந்த ஆலயத்தில் எந்த கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தவங்களோ அந்த மெஸ்ஸியா, அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா பூமிக்கு வந்தபோது அவரை அடையாளம் தெரியல, அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை மறைமுகமாக வெடித்து பார்த்தார், அவங்களுக்கு புரியல. இன்றைக்கும் ஸ்தாபனங்களுக்கு செய்தியானது எந்த வகையிலாலும் போகணும், யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, புஸ்தகங்கள் மூலமாக, சிடி மூலமாக, ஏதோ ஒரு ஆன்லைன் மூலமாக போகுது. கடின இருதயம் படைத்தவர்கள் தீர்க்கதரிசி பிரணாமே என்ன செய்கிறாங்க, அவன் விழுந்து போனவன், அந்தி கிறிஸ்து, பிசாசு, அவன் அப்படி பண்ணனா இப்படி பண்ணனா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான். ஏன்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது தன்னை தீர்க்கதரிசி என்று அடையாளம் காட்டின போது அங்கே அவரை சிலுவிலே அறைந்தார்கள். ஒருவேளை நம்ம அந்த காலத்திலிருந்து நம்ம இன்னைக்கு எதிர்க்கிறவன் அதை அன்னைக்கு செஞ்சிருப்பான். இன்னைக்கு தீர்க்கதரிசி எதிர்க்கிறவன் இயேசு இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் தான் அவனுக்கு இருந்திருக்கும். இயேசு ஐயோ மோசமானவரியா, அவங்க அப்பா பேர் தெரியாமல் பிறந்த என்னையா இது, உன் வீட்டில் உன் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ மொண்டாட்டியோ புருஷன் இல்லாமல் புள்ள பெற்று எடுத்துட்டீனாக்க நீ மெஸ்ஸியான்னு ஏற்றுக்குவியா, கடவுள்னு ஏற்றுக்குவியா? அறிவுபூர்வமான கேள்வி. அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. பரலோகத்துக்குரிய காரியங்கள், இயேசு பிறந்ததையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி அவன் தச்சனுடைய மகன் அல்லவா? அப்படியே இருந்தாலும் கூட இவன் தச்சனுடைய மகன் தானே. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு அவங்களுக்கு விவாதம் நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்றாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு அப்பனுக்கு தாண்டா பிறந்தேன், உங்கள் அம்மா தான் உன்னை எங்கள் யாருக்கு பெற்றானே தெரியாது அப்படின்னு இயேசுவே அவருடைய சொந்த தேவன் அவங்களுக்கு தெரியல. அந்த யெகோவா தான் இயேசுவை உட்காந்துருக்காரு தெரியல. அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுறான். ஏன் தெரியுமா? அவருடைய கடின இருதயம். அங்கே அவங்க பைபிளை படித்தாங்க, உபவாசம் இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, வெந்தயத்திலையும் கடுகுலையும் ஒற்றாமலையும் எல்லாத்துலேயுமே தசவாங்க கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அங்கே வெளிச்சம் கிடைக்கல. எந்த குத்து விளக்கை அவர்கள் சுமந்தார்களோ அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம், ஒரு உண்மையான வெளிச்சம் அந்த பூமியில் இருக்குது. தேவன் இப்பொழுது வருங்காலத்துக்கு அதை நிழலாக வைத்த காரியம் ஒரிஜினலாக வந்துட்டு இருக்குது, உண்மையாக வந்துட்டு இருக்கிறதுங்க புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் அப்படிதான் இருக்கு. சரி, அடுத்தாக அது கிபி 70 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க சிலுவையில் அடித்ததுக்கு பிறகு கிருபையானது அவங்களை விட்டு விலகி போச்சு. இதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா?
கிருபை அவங்க விட்டு விலகி போச்சு. திரைச்சியில் 2 கிழிஞ்சு இவங்க ஓடி போய் பார்த்தாங்க. கிருபாசனத்தில் அங்கே கிருபாசனத்துக்கு வேறு ரத்தம் இருக்கிறது வரைஞ்சி போயிடுச்சு. அந்த கிருபாசனம் கிறிஸ்துவில் இருந்துச்சு. யாராலுமே கிழிக்க முடியாத அந்த திரைச்சலை, அவ்வளோ கனமான திரைச்சல், உயரமான திரைச்சலை, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என் தேவனை ஏனெனே கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்னபோது திரைச்சலை மேலது டர்னு கிழிஞ்சிருச்சு. பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருச்சு, கண்மலைகளும் பிளந்தனை. எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம சும்மா ஒரு வாரத்தில் வாசிக்கிறோம் பைபிள் ஒரு வசனமாக. அந்த இடத்துல இருந்திருந்தா தெரியும். பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. சூரியன் கருத்த கம்பளியாக மாறிச்சு, டார்க் ஆயிடுச்சு. நடுங்கியிருப்பாங்க இல்லையா? கண்மலைகளும் பிளந்தனே. அவர் மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்ட போது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிஞ்சு. அவங்களுக்கு ஒரு அபசகுணம் மாதிரி திரைச்சலை 2 கிழிஞ்சிருச்சு. எப்படி எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம், ஆலயத்துக்குள்ள டெம்பிளில் யாருமே இல்லையே. தேவனுடைய அக்னி ஸ்தம்பமானது பழைய ஏற்பாட்டை கிழித்து விட்டது. நியாயப்பிரம் கிரைஸ்ட் எண்ட் ஆஃப் த லா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அவ்வளோதான், கிழிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போய் பார்த்தா திரைச்சிலைக்குள்ள பார்த்தா கிருபாசனம் ஒரு தங்க தகடு மட்டும்தான். கிருபை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு. அதை அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் அவரை சிலுவிலே அறைந்தார்கள். கிருபை அங்கே விட்டு போயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா 40 ஆண்டுகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரிச்சு 40 ஆண்டுகள் அன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுக்காக ஊழி செஞ்சவங்க எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி வெளியே போங்கடா, எருசலேமிலேயே உட்காந்துருக்காதீங்க, நீ வெளியே போ, வெளியே போய் இந்த செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணு. எந்தெந்த ஊருக்கு போக முடியும், எந்தெந்த நாட்டுக்கு போக முடியும், கப்பலில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, ஒட்டகத்தில் போனாலும் சரி, வெவ்வேறு நாடுகளை எந்தெந்த நாடுகளுக்கு போகிறீங்களோ போய் நான் பூமிக்கு வந்து விட்டேன். இது என்னுடைய முதலாம் வருகை. பாவத்துக்காக ரத்தத்தை செலுத்திட்டேன். பஸ் காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது, நிறைவேற்றப்பட்டாச்சு. இப்பொழுது கிருபையின் பிரமாணம் வந்தாச்சு. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் சென்று கொள்ளுங்க, செய்தி போய் சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் கிறிஸ்துவன் கடைசி கிறிஸ்துவன் வரைக்கும் இஸ்ரவேலை விட்டு புறப்பட்ட உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதன் மேலே விழுந்துச்சு. தேவனுடைய நியாய தீர்ப்பு தீத்துராயன் கிபி 70 எல்லாம் அடிச்சு நொறுக்கி எருசலேம் தேவாலயத்தில் எரிச்சு இஸ்ரவேலர் இந்த தேசத்தை சின்னாபனமாக்கி பல்வேறு இடங்களில் செதறி போனாங்க. அநேக செத்து போனாங்க, குழந்தைங்க செத்து போனாங்க, வாலிபர்கள் செத்து போனாங்க, வாலிப பிள்ளைகள் செத்து போனாங்க. மிச்சம் இருக்கிறவங்களாம் துண்டக்கான துணியான ஓடுனான், வெவ்வேறு இடத்துக்கு ஓடுனான். வாளையத்தை இடிக்கும் போது அவன் கண்ணில் உறுத்துனது என்ன தெரியுமா? இந்த மெனோரா, இந்த குத்து விளக்கு தூக்கிட்டு வாங்கடான்ட்டான். ரோம சக்கரவர்த்தி தீத்துராயன் படையெடுத்த போது அந்த கிருபையானது, அந்த குத்து விளக்கானது இஸ்ரவேலை விட்டு வெளியே போனது, ரோமாபுரிக்கு போயிடுச்சு. திரும்ப 2-3 நாடு சுற்றிட்டு சில வருஷங்கள் 555 ரிட்டன், 53 ரிட்டன் ஆச்சு, அது வேற விஷயம். ஆனால் நியாயப்பிரமாணம் நிறைவேறிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த சந்ததி, ஒரு சந்ததி கடந்த உடனே கிருபையானது ஏற்கனவே 40 வருஷம் யூதர்கள் மத்தியில் தான் இருந்துச்சு. 40 வருஷம் ஏற்றுக்கிறதுக்கு தேவன் கிரேஸ் பீரியட் வச்சிருந்தார். சிலுவையில் ரத்த சிந்தை திரைச்சலை கிழிஞ்சதுக்கு பிறகு தேவன் ஏதாவது வருவாங்களாடா, புதிய ஏற்பாட்டுக்கு வருவானா, கிருபையின் பிரமாணத்துக்கு வருவானாண்டு வந்தவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாச்சு. ஏற்றுக்கொள்ளாதவன் தீத்துராயனாலே சிறடிக்கப்பட்டான், அடிக்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். கடைசியில் அந்த குத்து விளக்கு மெனோரா இஸ்ரவேலை விட்டு வெளியே போச்சு. பைபிளில் அந்த அந்த குத்துவிளக்கு வெளியே போச்சுன்னு அர்த்தம், இஸ்ரவேலை விட்டு கிருபையானது முழுவதுமாக போயிடுச்சு. இன்றைக்கும் அப்படிதான். 7ஆம் சபையின் காலம் முடிவடைகின்ற பொழுது இங்கே மெனோரான்னு இருக்கு பார்த்தியா, அந்த கிருபையின் செய்தி, இதை வெளியே போயிடுச்சுன்னா அடுத்தது ரோமருடைய ஆட்சி தான். இஸ்ரவேலர் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே ஸ்தாபன சபை இருந்தது, மணவாட்டி சபைக்கு அடையாளமான சபையும் இருந்துச்சு. 40 ஆண்டுகள் ஊழியம் நடந்துச்சு. கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், யூதர்களை எதிர்த்து பேசவும், அடிக்கவும், கொலை செய்யவும், துன்புறுத்தவும், இப்படி 40 ஆண்டுகள் போச்சு.
அதுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவர்கள் இவனுடைய நம்ம ஆண்டு கட்டளை என்ன, எல்லா தேசங்களும், யூதனுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தி கடைக்கோடிக்கும் போகணும், இந்தியாவுக்கு கூட போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். யாருக்கெல்லாம் எந்தெந்த நாடு தெரியுமோ அல்லது எங்கெங்கெல்லாம் ஓடுறீங்களோ, அது எந்த நாட்டை புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் சொல்லுங்கடா அப்படிங்கிற வாக்கு தத்துவம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. கிறிஸ்துவுக்கு அங்கே ஜீவனையும் பணையும் வச்சு கொடுத்தாங்க. செய்தி உலகம் முழுவதும் போச்சு. ஆனால் அந்த கிருபையானது அங்கே இருந்து அதை மெனோரா போகிற வரைக்கும் தான் அது அடையாளம். அதுதான் மெனோரா போயாச்சுன்னா கிருபை முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். குத்துவிளக்கு போயாச்சுன்னா கிருபை முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிங்க. அப்போ அடுத்தது என்னாச்சு, அங்கே யூதர் மத்தியில் ரோமாபுரி ஆட்சி வந்துச்சு. ரோமருடைய ஆட்சி, தீத்துராயினுடைய ஆட்சி. இன்னைக்கும் உலகத்தில் அதுதான். இன்னைக்கு கிருபையானது இருக்கிறபடினாலே சபை காலங்கள் முடியல, கிருபை முடியலைங்கிறது அடையாளம். ஒருவேளை சபை காலமும் கிருபையும் முடிஞ்சிருந்தாக்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ரோமாபுரியினுடைய போப்புடைய ஆட்சி இருக்கும். இன்னைக்கு மறைமுகமா இருக்குது, அது வேற, அது ஒவ்வொரு காலத்திலையும் இருக்குது. டைரக்டா போப்பு என்னைக்கு உலகத்துக்கு ராஜாவாக அதிபதியாக இருக்கிறானோ, அந்த 3.5 வருட ஆண்டுகள்ல உபத்திர காலத்தின் மத்தியிலே கைவிடப்பட்ட சபைக்கும் இஸ்ரவேல் சபைக்கும் உலகத்துக்கு பெரும் உபத்திரவத்தை கொண்டு வரக்கூடிய காலம் 3.5 ஆண்டுகள். அப்போ என்ன இருக்கும் தெரியுமா, இந்த பூமியில மெனோரா இருக்கு பார்த்தீங்களா, குத்து விளக்கு, 7 சபை காலங்கள் மணவாட்டி ரேப்சரில் போயிருப்பான். பூமியில யாருடைய ஆட்சி இருக்கும்? ரோமாபுரி ஆட்சி இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரோமாபுரி ஆட்சி கிடையாது. அமெரிக்காவில் கிறிஸ்துவ ஆட்சி தான், இங்கே இந்துக்கள் ஆட்சி. சவுதி அரேபியாவில் முஸ்லிமுடைய ஆட்சி. ஆனால் ஒரு காலம் வரும்போது அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி உலகம் முழுவதும் இருக்கும், ரோமருடைய ஆட்சி. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, குத்து விளக்கு பூமியில் கிடையாது. பூமியில் கிடையாதுனாக்க நீங்கள் நானும் மனவாட்டியாக இருந்தால் இங்கே இருக்க மாட்டோம். என்ன செஞ்சிருப்போம், எருசலேம் விட்டு அவர்கள் வெளியே போன மாதிரி நம்ம மத்திய ஆகாயத்துக்கு போயிருப்போம். சார் 5 காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவது காரியம் 1 சட்டம், லா, நியாயப்பிரமாணம். 2வது தீர்க்க தரிசனங்கள், ப்ராபசிஸ். 3வது எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள். 3 காரியம். 4வது இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, சட்டம், லா. அடுத்ததாக தீர்க்க தரிசனங்கள். அடுத்ததாக லெட்டர்ஸ், யூப்ரு எழுத்துக்கள். பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய எழுத்துக்கள்ல. ஒரு எபிரேய எழுத்து தேவன் அப்படி சொந்த ஜனங்களுக்கு கொடுத்த சொந்த லெட்டர். அதில் தேவன் வெளிப்படுகிறார். இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 3 காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு 4 காரியம் இருக்குதுங்க. சுவிசேஷம். அடுத்ததாக அப்போஸ்தலர், ஆக்ட் ஆஃப் த அப்போஸ்டல், பரிசுத்தாவினுடைய நடவடிக்கைகள்னு வச்சுக்கலாமே. அடுத்ததாக நிருபங்கள், எபிஸ்டல். எப்படி பழைய ஏற்பாட்டில் லெட்டர்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் எபிஸ்டல், நிருபங்கள். அடுத்தாக வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன். 4 காரியம். பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்களும், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 4 காரியங்கள், மொத்தம் 7 காரியங்கள். சட்டம், தீர்க்க தரிசனம், எழுத்துக்கள், சுவிசேஷம், பரிசுத்தாவினுடைய கிரியைகள், நிருபங்கள், வெளிப்பாடு. 7 பொன் குத்து விளக்குலையும் அது ஒரு அடையாளம். 7 ஸ்டேஜஸ். அதனால தான் பார்க்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. The word is lamp unto my feet and a light of my path. என் கால்களுக்கு தீபம் அப்படின்ட்டு. ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறதான ஒரு பைபிள், கத்தோலிக்க சபையினுடைய பைபிள். அது வர்றதுக்கு முன்னாடி இருந்த பைபிள். ஏறக்குறைய 86 புஸ்தகங்கள் இருக்குது. நம்ம பைபிளில் 66 புஸ்தகம் வச்சுருக்கிறோம். ஆனால் அவங்க பைபிளில், ஆர்த்தடாக்ஸ் பைபிளில் 86 புஸ்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி கரிஸ்மேட்டிக் அப்படிங்கிறவங்களுடைய பைபிள், கரிஸ்மேட்டிக்னா பிரிவினைவாத கிறிஸ்தவர்கள், அவங்க கரிஸ்மேட்டிக், 76 புஸ்தகங்கள் இருக்குது. ஆதி ஆகமத்திலேருந்து 70 வெளிப்படுத்தின விஷயத்துல தாண்டி மொத்தம் ஏறக்குறைய 76 புஸ்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. நம்ம 66 தான் வச்சுருக்கிறோம். ரோமன் கத்தோலிக்க பைபிளில் 73 புஸ்தகங்கள் இருக்குது. தானியல், 2வது தானியல், 1 மக்கபே, 2 மக்கபே, சீராக் ஆகமம், பாரூக் ஆகமம், தொபியாஸ் ஆகமம், 1 தொபியாஸ், 2 தொபியாஸ், இப்படியெல்லாம் போகுது. 73 புஸ்தகங்கள் ரோமன் கத்தோலிக்க பைபிளில். புராட்டஸ்டன்ட் பைபிளில் 66 புஸ்தகங்கள் தான் இருக்குது. கர்த்தர் பாருங்கள், இந்த குத்து விளக்கில் கூட தன்னுடைய பைபிளை எப்படி பதிவு பண்ணுறாருன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் ஞானிகள். ஆர்த்தடாக்ஸ், கரிஸ்மேட்டிக், ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் அறிவில் அங்கே போனாங்க. ஒருத்தர்கிட்ட 86 புக்கு பைபிளில், இன்னொருத்தர்கிட்ட 76 புக்கு, இன்னொருத்தர்கிட்ட 73 புக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் ஜீவிக்கின்ற பொழுது ப்ராட்டஸ்டன்ட் வச்சிருக்க இந்த 66 புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் ரெஃபர் கொடுத்துருக்கிறார். வேறு எதுலேயும் அவர் ரெஃபர் கொடுக்கல.
66 புஸ்தகத்தில் ப்ரெஃபர் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 66 புஸ்தகங்களை கவனிச்சிங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சிருஷ்டிப்பிலிருந்து புதிய பூமி வரைக்கும் கரெக்டாக கவர் ஆகும். ஆவியானவர் 1500 வருஷங்களுக்கு முன்பதாக அசைவாடி, அதுக்கு முன்னாடி எத்தனையோ தோல் சுருள்கள் நிருபங்கள், இந்த 86 புஸ்தகங்களுக்கு மேலே எத்தனையோ பைபிள் சுருள்களாக இருந்திருக்குது. ஆனால் தேவன் நமக்கு கலெக்ட் பண்ணி கரெக்டாக 66 புஸ்தகங்களாக பைபிளாக கொடுத்துருக்கிறார். இந்த 66 புஸ்தகங்கள் வந்து குத்துவிளக்கில் அந்த குத்துவிளக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. 39 ரெப்ரசன்ட் பண்ணுது, இதையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். கவனிங்க, நம்ம வாசிக்கிறோம், ஒரு கிளையில் வந்து ஒரு ஸ்டெம்பில் எடுத்துட்டிங்கனாக்க மொத்தம் வந்து 6 ஸ்டெம்பு, நடுவில் ஒரு ஸ்டெம்பு, 7 ஸ்டெம்பு இருக்குது. அந்த 6 ஸ்டெம்பில் முதல் ஸ்டெம்பில் 1 2 3 செட்டு இருக்குது. இதில் ஒரு 3 செட்டு, இதில் ஒரு 3 செட்டு, அப்படியாங்க ஒவ்வொரு ஸ்டெம்ப்லேயும் 3 செட். அந்த 3 செட்டில் என்ன இருக்குன்னா, ஒன்று மொக்கு, ஒன்று பழம், இன்னொன்று பூ. வாதுமை கொட்டைக்கு அடையாளமாக ஒன்று, அப்புறம் வாதுமை பழத்துக்கு அடையாளம் ஒரு பூ, வாதுமை பூ அடையாளமாக இந்த இடத்துல 3 வைக்க சொன்னார். டெக்கரேட்டிவ். அந்த கோல்டில் ஒரு தாளந்து கோல்டில் வந்து குத்து விளக்கு செய்யணும். அதில் வந்து மொக்கு வைக்கணும், பழம் வைக்கணும், இலை வைக்கணும், டெக்கரேட்டிவ்காக. அப்படி ஒவ்வொரு ஸ்டெம்ப்லையும் 7 ஸ்டெம்ப்லையும் வச்சுருக்கிறாங்க. இந்த நடுத்தண்டில் மட்டும் இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து 3 நடுத்தண்டை மட்டும் 4 வைக்க சொல்லிட்டார். நடுத்தண்டில் அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய அடையாளங்க. நீங்கள் கவனிங்க, நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்க, 1 2 3, இதில் 1 2 3, இதில் 1 2 3, மொத்தம் 3 9, இதில் 3 9, இதில் 3 9. அதாவது 3னாக்க மொக்கு, பழம், இலை, இது ஒரு 3. அதே மாதிரி மொக்கு, பழம், இலை, இப்படி 3 செட்டு, ஒரு ஸ்டெம்புக்கு 3 செட்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த நடுத்தண்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கலாங்க. லெஃப்டில் நீங்கள் இந்த பக்கம் கவனிச்சிங்கன்னா 3 9, இதில் 3, இதில் 3, இதில் 3, 3 9 27 மொக்கா ஆச்சுங்களா. இப்போ பாருங்கள், நடுத்தண்டில் 1 2 3 4, நான் 3 12. அப்போ 27 12 என்ன ஆச்சுங்க? 39. பழைய ஏற்பாட்டு எத்தனை புக் இருக்குதுங்க? 39. இந்த ஸ்டெம்புக்கு இந்த பக்கம் நீங்கள் ஸ்டெம்போட கவனிச்சிங்கனாக்க 39 ஆகமங்கள் புஸ்தகங்கள் நம்ம கவனிக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்குமாக இது வரைக்கும் இருக்குதுங்க 39. ஒரு செட்டு 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 வந்தாச்சு. அடுத்தாக 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளம் இந்த ஸ்டெம்ப். இந்த பக்கம் அந்த பக்கம் கவனிச்சிங்கனாக்கா அதில் 3 மொக்கு தானே இருக்குது இல்லைங்களா? அப்போது இதில் 3, இதில் 3, இதில் 3, ஒரு மொக்குக்கு 3னாக்கா ஒரு ஸ்டெம்புக்கு 3 செட்டு, 3 9, 3 9 27. புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27, ரெண்டையும் சேர்த்துனாக்க 66 புஸ்தகம் வரும். ஸோ குத்துவிளக்கு பைபிளை என்ன செய்யுது? ரெப்ரசன்ட் பண்ணுது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் காண்பிக்குது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கவனிக்கிற அது பிரைடு, மணவாட்டி. பழைய ஏற்பாட்டை பார்த்து புதிய ஏற்பாட்டை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறாள். பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், எப்படி ரீமா மறைமுகமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் எப்படி லோகோஸாக வெளிப்பட்டார் அப்படிங்கிற காரியத்தை இந்த குத்துவிளக்கு வெளிச்சத்தில் நம்ம காண்கிறோம். கடைசி குத்துவிளக்கில் வெளிச்சம் லவோதிகா சபையின் காலத்தில் திருக்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம் 7 சபை காலங்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. குத்துவிளக்குடைய தரிசனத்தை தேவன் நமக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். அது மட்டும் இல்லை, 119வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்படுது. 119வது சங்கீதத்தில் நான் பைபிள் இல்லாத விஷயத்தை உங்களுக்கு சொல்லலை, பைபிள் இருக்கிறது தான் சொல்கிறேன். அதில் கவனிச்சிங்கனாக்க எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது அதை படிச்சுட்டு வசனத்தை மட்டும் படிப்பீங்க. வசனத்துக்கு மேலே வந்து அது என்ன இருக்கும் தெரியுமா? வசனத்துக்கு மேலே ஹேலப்னு போட்டிருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் இது இடையில நீங்கள் கவனிச்சிங்கனாக்க
நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். 119 சங்கீதத்தில் பாருங்க, 119 சங்கீதத்தில் 1வது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இது வசனம். இந்த வசனத்துக்கு மேலே ஆலேப் அப்படின்னு போட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8 வசனங்கள் கழித்து மறுபடியும் 9வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 9வது வசனத்துக்கு மேலே பெத் அப்படின்னு போட்டிருக்கும். அதில் ஒரு 8 வசனம், 1 2 3 4 5 6 7 8, 16வது வசனம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு கீழே கீமெல்னு ஆரம்பிச்சு போட்டு தலைப்பு போட்டு 17வது வசனம் ஆரம்பிக்கும். அப்படி இந்த நிறைய பேருக்கு நம்ம என் டைம் பாஸ்ட்டுக்கு நிறைய சொல்லித்தர மாட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள நான் இதாக தப்பாக சொல்லலை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணுங்கிறது கிடையாது, இல்லை நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்து அந்த ஜனங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். இது சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிங்கிற பதிலாக வெவ்வேறு கருத்துக்களை செய்தி விட்டு வெளியே போயிடுறாங்க. எந்த சர்ச்சில் பார்த்தாலும் இயேசுவின் 2வது 63 வந்தாச்சு, அது திரைச்சிலை கிழிக்கப்பட்டாச்சு, அதை பண்ணியாச்சு இதை பண்ணியாச்சு, அவர் மேகத்தில் வந்தார், மேகத்தில் தூதர்கள் மூலம் வந்தார், 1000 தூதர்கள் வந்தார், 2000 தூதர்கள் வந்தாங்க, 7 தூதர்கள் வந்தாங்க, மனவாட்டியே அப்படியே இப்படியா போய் கத்தி அவங்களை எமோஷனல் நாக்கி ஆமேன்னு சொல்லாமல் விடக்கூடாது. அவங்கள நம்ம சபைக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துருச்சா, எல்லாரும் ஆமேன்னு சொல்லி கரகோஷம் பண்ணணும். பிரசங்கியார் வந்து அந்த பிரசங்கம் பண்ணுற சகோதரன் வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஆமேன் அல்லேலூயா உற்சாகத்தை காட்டணும். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை, அருமையான பிரசங்கத்தை நடத்துகிற மாதிரி ஒரு சுய திருப்தி. ஏன்னா அந்த டினாமினேட் கோட்ஸை வாட்சி அந்த பஞ்ச் பண்ணுறது. உலக பிரகாரமான மகாநாடுகள் கட்சி மகான் நடக்கும்போது தலைவர் வாழ்க அப்படின்னு விசிலால பறக்குது பார்த்தீங்களா, கத்துவாங்க ஆமேன், இந்த தலைவர் வாழ்க அந்த தலைவர் வாழ்கங்கும் போது எல்லாம் எச்சா கத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி விசில் அடிச்சாங்க கொஞ்சங்கள் மாதிரி கடைசி கால செய்தி சபையில் இருக்கிற விசுவாசிகளை நம்முடைய போதகர்கள் வைத்திருக்கிறாங்க. கடினமான வார்த்தை தான். வருக வந்தாச்சுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை வருக வரவில்லை எங்க எவனோ நிரூபித்து காண்பியுங்கள் அப்படின்னு சொன்னாக்க ஓமே பிரைஸ்லால் ஹalleluya அமேசிங் அப்படின்னு. இன்னொரு பாஸ்ட் வராரு, 1960 மேகஸ்தம்பத்தில் கத்த வெளிப்பட்டார், ரகசிய வரைக்கும் வந்து விட்டது, ஆமேன் பிரைஸ்லால் ஹalleluya அப்படின்னு கத்துறான். வருக வந்தாச்சுன்னு ஆமேன் அல்லேலூயா போட வச்ச அந்த சொகரை வெளியே போன உடனே அந்த வருக வரலேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரை ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து அதே பிரசங்கம் படத்தில் வைக்கிறான் முகஸ்துதி. அவர் கொஞ்சம் வசதியானவராக இருப்பார், அல்லது கொஞ்சம் பெயர் பெற்றவராக இருப்பார், அல்லது வருக வந்தாச்சுன்னு சொல்கிறவங்க மேலே இவருக்கு பொறாமையாக இருக்கும். அவை இல்லாமல் அதே யார் வருக வரலன்னு சொல்கிறாரோ அவரை கூட்டிகிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறது. வரி நீ தான் வருக வரலேன்னு சொன்னாக்கா அவன் வந்து வித்தே கிடையாதுன்னு இப்போ போன வாரம் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த வாரம் வந்து வருகைக்கு எதிராக இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிற பிரசங்கம் பண்ண வைக்கிறேன். எவ்வளோ ஒரு மாயமாலம் பாருங்க. சபையில் இருக்கிற ஜனங்களை விதிக்கிறாங்க, ஸ்தாபனத்துக்காரன் காட்டிடும். ஸ்தாபனத்துக்காரனாவது சத்தியம் தெரியாமல் பண்ணுறான். அவன் விசில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுனா ஆடுறான், கீபோர்டையும் ட்ரம்மையும் அடித்தாக்க சும்மா குரங்கு மாதிரி குரங்குத்தையெல்லாம் காமிக்கிறான் மேடையில். ஒரு போதகர், ஒரு பாஸ்டர், ஒரு வழி நடத்துகிறவன், திருக்கதரிசி தானே சொல்லிக்கிறவன் ஆப் டவுசர் முழங்கால் வரைக்கும் டவுஸ் போட்டு கிழிஞ்சிருக்குது. இந்த காலேஜ் பசங்களாம் கிழிஞ்சிருக்கு போட்டு ஜீன்ஸ் எல்லாம் போடுவானுங்க இல்லைங்களா, போட்டு ஒரு கேவலமான ஒரு டீ ஷர்ட்டை போட்டு முடியும் கேவலமாக இருக்குது, பைத்தியகாரமாக இருக்கிறான். அவன் தீர்க்கதரிசின்னு பேசுகிறான், அவன் டான்ஸு ஆட்ட சினிமா பாட்டை பாடுறான், படு கேவலமாக இருக்குது. கிறிஸ்டானிட்டி இப்படி மோசமாக போயிடுச்சே, திருத்துவ சபை இவ்வளோ கேவலமாக போயிடுச்சே, வெக்கமாக இருக்குது கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறக்கே. ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே கோபம், இவங்க அந்தி கிறிஸ்து, ஏசு நாமத்துக்காரு, பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. சரி, அவங்க சத்தியம் தெரியாது. ஏசு கிறிஸ்து வந்து அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளனா, அங்கேயே அவரை சிலுவையில் அரைஞ்சாங்கனாக்கா அவங்க கண்கள் கூடாக்கப்பட்டபடினாலே அவங்க சத்தியம் தெரியாதனால இயேசுவே அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. புறஜாதி ரட்சிக்கப்பட என்பதற்காக அவங்களை என்ன செய்யப்பட்டது, கண்கள் மறைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு பவுல். அதுபோல் ஸ்தாபனங்கள் மனவாட்டி வரணுங்கிறதுக்காக வேண்டி ஸ்தாபனத்தை தேவன் நினச்சி அப்படி வச்சிருக்கிறார். அவன் கத்திட்டு அவனுக்கு செய்தி அங்கே இல்லை. பாட்டு கும்மாலம் குத்தாட்டம் சினிமா பாட்டுக்கு தான் இருக்கும் அங்கே திருத்துவ சபைகளை, வேற ஒன்றும் இருக்காது. ரெக்ரேஷனுக்காக ஒரு பப்புக்கு மாதிரி ஆயிடுச்சு.
சேம் அதே மாதிரி என்டை மெசேஜில் இன்னைக்கு நிறையா ஊழியக்காரங்க அதுதான். அவன் பாடுறதுக்கு யாருக்குள்ள அவனுக்கு ஏன்னா அது தெரிஞ்சு போயிடும், அவனை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பிரசங்கத்தை பயன்படுத்திக்கிறான். அதுக்காக வந்தாச்சுங்கிற சபையிலையும் கூச்சல் குரல் கும்மாலம் இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா கத்துறான், இன்னும் கூரை இடிச்சு விழுதுற மாதிரி. வரலன்னு சொன்னான், வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கும் கத்துறான். எல்லாம் வந்தது மட்டும் இல்லை, எல்லாமே சபை காலமே முடிஞ்சிருச்சுன்னாலும் அதுக்கு கத்துறான். ரெபேக்காள் ஈசாக்கை பார்த்தான்னு சொன்னா அதுக்கு கத்துறான். மும்பையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் வந்து எடுத்த சப்ஜெக்ட், கல்யாணத்துக்குன்னு சப்ஜெக்ட் எடுத்தார், நல்லா கண்டெடுத்து எடுத்தார். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு என்னன்னா அவர் கத்தி கத்தி பேசுகிறாரு. என்னமோ தொண்டை தனியெல்லாம் முகநாடியெல்லாம் வேறுபட்டு வீச்சு வீச்சுன்னு கத்தி. எதுக்கு அப்படி கத்துறாங்க? அழகாக மைக் இருக்குது, சாதாரணமாக பேசுனாலும் சத்தம் வரும். ஆள் வந்து இவ்வளோ தூரம், ஆனால் கத்துறது மண்டபத்தையும் கிழிச்சிட்டு போகிற மாதிரி. ரொம்ப கத்துனா இடி முழக்கம்னு நினச்சிக்கிறார். ஜனங்க அதுக்கு மேலே ரெபேக்காள் ஈசாக்கை சந்தித்தான். ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஒரு நல்ல சுபாவம் உள்ள மனவாட்டியை தேவன் தெரிந்து கொள்ளும்படியாக ஈசாக்குக்கு கொட்டு கொடுத்திருந்தார். அவன் அதை தேடி கொண்டிருந்தான். ஆமென் பிரைஸ் தி லார்ட். எங்கள் தமிழ்நாட்டில் என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர், சென்னையில் சூளைமேட்டிலேருந்து வந்த சகோதரன். அவருக்கு ஏதாவது கல்யாணத்தில் ஒரு ஜபத்துக்காவது வாய்ப்பு கிடைக்குமா? ஜபத்துக்காவது இவ்வளோ பெரிய கல்யாணத்தில் நமக்கு மேடையில் போய் ஜபம் பண்ணால் ஒரு வீடியோ போட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாம் உட்காந்து தானே வந்துருச்சு. அவருக்கு ஆமீன் ஆமீன் போடுறார் அந்த பிரசங்கர். ஒரு செய்தி ஆமீன் போடக்கூடாதுன்னு சொல்ல, தீர்க்கதரிசி பேசும்போது ஆமீன் போடுறாங்க. ஒரு செய்தியானது புதுமையாக வந்து ஒரு வெளிப்பாடுகள் வந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் செய்தியும் பைபிளை டச் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் உண்டாகும். நம்மளை அறியாமையே கத்துவோம், ஆமீன் கத்துவோம். அது பசுத்தாவி, அதில் தப்பு கிடையாது. ஆனால் ரெபேக்காள் ஈசாக்கை கண்டபோது ஆமேன், அது என்ன யாது? நீ அவனை சந்தோஷப்படுத்தினா அவன் உன்னை சந்தோஷப்படுத்தினான். அவன் கத்துனா நீ கத்தணுங்கிறத கற்பிக்கப்பட்டிருக்குது. உனக்கு வெளிப்பாடு இல்லை. கடைசி கால செய்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, உனக்கு வெளிப்பாடு இல்லை. நீ அமைதியாக இருந்து கேட்டாக்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் அல்லேலூயா என்பது கெட்ட வார்த்தையா? புத்திசாலிக்கு மாதிரி கேட்குறான். நீ உட்கார்ந்த அடுத்தவனுக்கு ஆமீன் போடுறியா? பிரசங்கப்படத்தில் இருக்கிற அந்த பாஸ்டரு இன்னொரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஆமீன் போட மாட்டான். அவனுக்கு ஃபேவரான ஒரு பாஸ்டர், பணம் கொடுக்குற பாஸ்டரோ இல்லை ஃபெமிலியராக இருக்கும், பிடிச்சமான ஒரு பாஸ்டராக இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் ஆமீன் அல்லேலூயா. கடைசி கால செய்தி பாஸ்டர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விசுவாசிகளை. கடைசி கால செய்தி விசுவாசிகளை சொல்கிறேன். பாஸ்டர்கள் என் டைம் பாஸ்டர்களை வந்து எல்லாத்தையும் நான் சொல்லலை, பெரும்பாலும் டினாமினேஷன் பாஸ்டர்ஸை விட பாய்சன் பிழைப்பு நடத்துகிற ஊழியக்காரங்க. ஒரு ரெவலேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பேசுறது கத்தணும். பிரினா புக்கிலிருந்து தானே படிக்கிறேன், அதை சொன்னோன்னே ஆமீன், ஐயா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு போதும், ஆமீன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அது வந்து ஒரு அங்கீகாரம், ரைட். கத்து சாலுந்துச்சு, கத்து குதி. சத்தத்தினால சத்தியம் வெளிப்படாது. மைக் வச்சு சத்தம் போடுறதுனால வாய் நல்லா திறந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்தி மைக்கை ஓவர் சவுண்டாக வச்சு கத்துறதுனால அது சத்தியம் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்க. தப்பு. எலியா சுரைச்செடி கீழே இருக்கும்போது தேவனை உணர்த்தினார். இடி முழக்கங்களையும் கர்த்தர் பேசலை, எக்காலத்திலையும் பேசலை, மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசினார்னு பார்க்கணும். மெல்லிய சத்தத்தில் எலியாவோட பேசினாராம், இடி முழக்கத்தில் பேசினார், எக்காலத்திலையும் பேசினார், காற்றிலையும் பேசினார். இங்கே எப்படி பேசினாரா? மெல்லிய சத்தத்தில். இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் என்னதான் கத்தி பேசினாலும் மெதுவாக பேசினாலும் உங்களுடைய இருதயத்தில் அந்த மெல்லிய சத்தத்தில் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு பட்டாச்சுன்னா ஆமேன், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது, ஹல்லேலூயா அப்படின்றீங்க. இருதயம் அப்படியே பிரசங்கம் பண்ணப்பட பின்ட்ராப் சைலண்ட்டில் அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்கள் நம்முடைய கூட்டங்களை கவனிச்சு பாருங்க. வராதவங்க என்னை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க, சரி இல்லை அப்படி இப்படின்னு, அது வேறு. கூட்டங்களை கவனிச்சு பாருங்க, பின்ட்ராப் சைலண்ட், மெசேஜ் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன சொல்ல பாரு, அடுத்தது என்ன சொல்லுவாங்க, உள்ள இருதயத்தில் ஃபார்ம் ஆகும். எம்மா ஒரு வழியில் அவங்க போகும்போது இயேசு கிறிஸ்து பேசுகின்ற பொழுது அவங்க இருதயம் குழந்து விட்டு இருந்தது. குதிக்கல, ஆடல, கத்துல, ஆமேன் அல்லேலூயா போட்டு குதிக்கல, இருதயம் குழந்து விட்டு எரியுது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்க சம்பவங்கள், அவர் அடிக்கப்பட்டார், இந்த இயேசு அடிக்கப்பட்டார், அவர் கால்கள் முறிக்கப்படலை, இவருடைய கால் முறிக்கப்படலை, அது 4 நாள் கட்டி வைக்கப்பட்டது, இயேசு 4 நாள், இவர் தான் பேசுகிறார், தன்னைத்தான் பேசுகிறாரு. அவங்க இருதயம் கொழுது, ஆமா புரியலையே நமக்கு. 3.5 வருஷம் ஊழியம், இயேசுடைய ஊழியம்,
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை 39 புஸ்தகங்களுக்கு டேலி பண்ணி காமிச்சார். அப்படியே ஃபார்ம் ஆச்சு, இருதயம் கொழுது விட்டு இருந்துச்சு. இந்த செய்தியானது ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை வச்சுட்டு திருக்கதரிசி செய்தியை அப்ளை பண்ணி அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் இருதயம் கொழுது விட்டு எரியும். அப்படி விம்மு வைங்க, கத்திட்டு குதிச்சுட்டு ஆமென் அல்லேலூயா. நிறைய என்டைம் சர்ச்செல்லாம் ஃபெயிலியர் சர்ச் கத்துறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஸ்தாபனம் யாசிபல் மார்க்கம்னா இதுவும் யாசிபல் மார்க்கம் தான். கத்துறதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட். ஆமென் அல்லேலூயா சொல்கிறது நான் தப்பு சொல்ல வரல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ குத்து விளக்குடைய வெளிச்சத்தில் இந்த காரியங்களை நம்ம ஒரு ஊழியக்காரன் சொல்லணும். இப்போ நான் சொன்னே இந்த மறுபடியும் சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த 119 சங்கீதத்தில் சொல்லப்பட்டதானே இந்த 22 எழுத்துக்களும் தேவனுடைய இப்போ பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கொடுத்து பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. எபிரேய பாஷை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எத்தனையோ வெளிப்பாடுகள் நமக்கு வரும். அதுக்காக நம்ம இப்போ போய் எபிரேயம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, தெரிஞ்சால் நல்லது. திருக்கதரிசி கூட நிறையா செய்திகளை எபிரேய வேர்டுகளை கம்பேர் பண்ணி தான் கொடுக்குறாரு. அது ஒரிஜினாலிட்டி தமிழ்லேயும் இங்கிலீஷில் இல்லாத வந்து ஈப்ரூவில் கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். சரி, இப்போது இந்த குத்து வழக்கை வந்து தேவன் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தின் எழுத்துக்கள் அதை காமிக்கிறார். பாருங்க, 119 சங்கீதத்தில் வந்து இந்த ஏறக்குறைய 22 எழுத்துக்கள் இருக்குது. ஆலப்பிலிருந்து கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தவுல முடியுது புரியுதுங்களா? ஹேலப்பு, பெத்து, கீமல், டேலத்து, ஹே, வவ், ஜாயின், சித், டத், யாட், காஃப், லாமெட், மிம், நன், ஷாமெக், ஆயின், பே, சாடே, அடுத்தாக கோஃப், ரிஷ், சின், டவ். 22 ஆல்பாபெட்டிக்ஸ். இங்கிலீஷில் ஏபிசிடி இருக்குது இல்லையா, 26 எழுத்து. அந்த மாதிரி நமக்கு கூட ஆ இருக்குது. அந்த மாதிரி எபிரேய எழுத்துக்கள் 22 மெயின். இந்த 22 எழுத்துக்களில் தான் அங்கே பைபிளானது தேவன் அதை வடிவமைச்சிருக்கிறார். சரி, இப்போது இந்த குத்து விளக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்க யாருக்குரிய பாருங்க 22 பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த பாருங்க, இதில் 3, இதில் 3, இதில் 3, 9, இதில் 3, இதில் 3, 9. இதெல்லாம் மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கனாக்கா 22 ஜங்ஷன் இருக்குது குத்து விளக்கில். 22 ஜங்ஷன். இதில் வந்து பாருங்கள், இந்த ஹீப்ரு எழுத்து நான் சொல்கிறேன், அதாவது முன்ன பின்ன நான் எழுத்த மாட்டியிருக்கிறேன். பட் 22 வரும். பட் 1 இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் நான் அங்கிருந்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் எபிரேய எழுத்தில் ஃபஸ்ட்டு வந்து 1 ஏலப், ஹாலேப் அப்படின்னு. ஏலப்னா லீடர்னு அர்த்தம், பெலன்னு அர்த்தம். ஒரு பெலமுள்ள ஒரு லீடர், பெலமுள்ள தூதன் அப்படின்னு வச்சுக்கோமே, லீடர் நம்பர் 1. அடுத்தாக பெத்னாக்க வீடு, குடும்பம், ஃபேமிலின்னு அர்த்தம். பெத் ப்ளஸ் எல் ப்ளஸ் கேம், பெத்லஹேம், தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத்னா வீடுன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்துட்டு கீமல் அப்படின்னாக்க பிரைட். ப்ரைடுனாக்க மனவாட்டி இல்லை, ப்ரைடு பெருமை. நம்ம கிறிஸ்துவனாக இருக்கிறனால அதுக்கு நமக்கு ஒரு பெருமை. ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறனால ஒரு பெருமை. ராஜா விட்டு பிள்ளைகள் மேட்டுமை கிடையாது. பெருமைங்கிறது ஒரு மதிப்புக்குரிய வார்த்தை. அதுக்கு அடுத்தபடியாக இது 3 வந்துருச்சுங்களா. 4 இங்கே பாருங்க, இங்கே வாங்க, நடுத்தண்டை விட்டுருங்க. அது டேலத்னாக்க உங்களுக்கு என்ன அர்த்தம் வருதுனாக்க வாசல், டோர். நானே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்கே நம்ம பல இது சொல்லிட்டு போகலாம். பட் நம்ம என் டைமில் வந்து ஈப்ரோ எழுத்துக்களை நம்ம இன்னும் கடந்து போகாதனால உங்களுக்கு அது புதுசாக இருக்கனால சும்மா டச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தாக டேலத். 5வது வந்துட்டு ஹே அப்படின்றோம் இல்லையா, எபிரேய எழுத்துங்க. பைபிள் இருக்கிறது, பைபிள் இல்லாத நம்ம பேசல. ஹே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க பிஹோல்ட், இதோ, ரிவீல், ரெவலேஷன். அடுத்தாக்க பிரீத், மூச்சு. இதோட அர்த்தம். அப்போ அந்த ஹே அப்படிங்கிற வார்த்தை வச்சாலே அதுக்கு பைபிள் எங்கெல்லாம் ஹே வருது, அதுக்கெல்லாம் என்ன ரெவலேஷன், என் டைமில் வந்து அது எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறது அது பெரிய ரெவலேஷன். அடுத்தாக வவ் அப்படின்னாக்க பாருங்கள், அடுத்ததாக வந்து இங்கே வந்து வவ் 6வது வவ். அப்புறம் பாருங்க, மறுபடியும் இங்கே வருது ஜாயின், 8 ஹேத், 9 வந்து டெத். டெட்டுனா டெத்து கிடையாதுங்க, டிஇடி டெட் அப்படின்னு அர்த்தம். டெட்டுனாக்க பேஸ்கெட், கூடை. சரௌண்ட், சுற்றம் அப்படின்னு அர்த்தம். அழகாக 9, 10க்கு இங்கே வருது பாருங்க, யாட். யாதுகே வாவுகேன்னு சொல்கிறோம்ல, யாத். அடுத்தாக 11 கோஃப், 12 லாமெட். மறுபடியும் இங்கே வரும் 13க்கு மிம், 14 நன், 15 சாமிக், 7 ரெஷ், 8 ஆயின், 11 அந்த காப் வந்துச்சு இல்லைங்களா. அடுத்தாக வந்து மறுபடியும் இங்கே வரும். இப்போ 19 கோஃப்,
19 20 ரெஷ். ரெஷ்னா தலைன்னு அர்த்தம். தலைக்கல் செய்தின்னு சொல்கிற மாதிரி ரெஷ். அடுத்தாக 21 சின். சின்ன பாவம் கிடையாது. இதோடைய அர்த்தம் வந்துட்டு சின் அப்படின்னாக்க டீத், பல்லு, ப்ரெஸ், டெஸ்ட்ராய், செப்பரேட் பண்ணி, பிரித்தெடு, செப்பரேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கடைசியாக டவ் வரும்போது உங்களுக்கு வந்து கடைசி லெட்டர் வந்து டவ், கிராஸ், சிலுவைன்னு அர்த்தம். கிராஸ், மார்க், சைன், கோவனன்ட், உடன்படிக்கை, சிலுவை, அது கிராஸ், குறுக்கு. அதே மாதிரி மார்க், அடையாளம், சைன், அடையாளம், இதெல்லாம் இருக்குது. அப்போது ஆ முதல் அக்கு மாதிரி, ஏ டு ஜெட் மாதிரி ஹேலப்பிலிருந்து கரெக்டாக டவ் வரைக்கும் எபிரேய எழுத்துக்கள் வந்து 22 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 22 எழுத்துக்களும் இந்த குத்து விளக்கில் தேவன் பதித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுடைய 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களும் சேர்ந்து 66ஐயும் தேவன் குத்து விளக்கில் மறைச்சு வச்சிருக்கிறார். இட் இஸ் மெனோரா. இந்த மெனோராவை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மெனோராவை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய 7 சபை காலங்களை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். 7 நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தை நம்ம அழகாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மணி நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பார்ட் 1. பார்ட் 2ல நமக்கு தொடர்ந்து கடந்து செல்வோம். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.